ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். காலை வணக்கம். 2 டேஸாக எங்கள் கார்டன் வீடியோ போட முடியல. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கார்டனில் என்னென்ன ஃப்ளவர்ஸ் பூத்துருக்கு அண்ட் என்னென்ன பழங்கள் காய்கள் எல்லாம் வந்திருக்கு, வாங்க போய் பார்க்கலாம். ஸோ பேக் டோர் கேட் ஓப்பன் பண்ணிடலாமா? ஓப்பன் பண்ண உடனே அப்படியே வெளியே வந்தோன்னே செமையான ஒரு எல்லோ ரோஸ், பெங்களூர் ரோஸ். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சைடே எடுத்துடலாம் நம்ம. ஸோ இன்றைக்கி எக்கச்சக்கமான இந்த ரெட் ரோஸ் சூப்பராக பூத்துருக்கு பாருங்க. நாட் ரெட் ரோஸ், செம்பருத்தி. 1 2 3 4 5 6 7 8 9 and 10. அடங்கோன்ற மாதிரி 10 பூ பூத்துருக்கு இந்த செடியில். அண்ட் அப்படியே இந்த சைடு வந்தோன்னா என்னோடய ஃபேவரெட் பந்துப்பூ கையோடவே வந்துடுச்சு. இதே பூ நாளைக்கு பூத்திருந்தால் ஃப்ரைடே பூஜைக்காக இருக்கும். பட் நாளைக்கு அவ்வளோ பூ நம்மளுக்கு கிடைக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பூ இருக்குது. அதுக்கடுத்து வீட்டுக்கு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா மல்லி வச்சுருக்கேன். மல்லி பாருங்களேன் எப்படி இருக்குது, செமையாக காய்ச்சிருக்கு. சூப்பராக மல்லி விட்டுருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த சைடுமே என்ட்ரன்ஸ் ஆஃப் த டோர் மல்லி தான் வச்சுருக்கேன். இல்லை அவ்வளோவா பூ இல்லை. நெக்ஸ்ட்டு இப்படிக்கா வந்தோன்னா வாட்டர் ஆப்பிள் வந்து நிறைய விட்டுருக்கு, கொத்து கொத்தாக விட்டுருக்கு பாருங்கள், செமையா. இப்போதைக்கு அட் ப்ரெசண்ட் ஒன்று மட்டும் கொஞ்சம் பெருசாகிட்டே போகுது. இந்த சைடு பார்த்திங்கன்னா நம்ம பவி வீட்டில் கொய்யாக்கா வந்து செமையாக வந்து விட்டுருக்கு. கலருமே டேர்ன் ஆகிருக்கு. இப்போதைக்கு நம்ம சப்போட்டா தோட்டத்தில் பார்த்திங்கன்னா 1 2 3 4 அண்ட் 5 காய் வந்து கொஞ்சம் பெருசாகிற ஸ்டேஜில் இருக்குது. இது இல்லாமல் நிறைய இப்போ பிஞ்சு விட்டுட்டே இருக்குது. ஸோ நிறைய பிஞ்சு விட்டுருது. செகண்ட் ஹீல்டிங்கு. ஸோ ரோஸ், பன்னீர் ரோஸ் இது நல்லா அப்படியே அழகாக வந்து பெருசாக வளர்ந்துட்டாங்க. ஒரே ஒரு சீத்தாப்பழம், நானும் காய் விடுவேன்ட்டு ஒரே ஒரு சீத்தாப்பழம். இது வந்து ஆக்சுவலி ஸ்வீட் ஆரஞ்சு. எங்கள் தனிஷ்கா பெருசாக எல்லோ கலர் ஆகிறதுக்கு முன்னாடியே கட் பண்ணி அப்படியே சாப்பிட்றாங்க. தோல் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கான், உள்ள புளிப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது ஆரஞ்சு கலர் ரோஸ், மொத்த பூச்சி சாப்பிட்ருக்கு. லெமனும் பார்த்திங்கன்னா சைஸ் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. எனக்கு எப்போ இது வந்து